வணக்கம். த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா அக்கரை காரம். அக்கரை காரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஆங்கில பெயராக ஆனாசைக்ளஸ் பைரெத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மூலிகை மிகவும் அற்புதமான மூலிகை. இது நம்ம தமிழ் முறைகளில் பண்டை காலங்களிலிருந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இது ஆயுர்வேதா சித்தா முறைப்படி நிறைய மூலிகைகளை இதனோட கலப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மூலிகை பற்றி விரிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் மருத்துவத்தை விரும்புகிறவங்க, தமிழ் மருத்துவத்தில் உண்மை இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது பயனுள்ள தகவலாக இருந்தால் நீங்கள் யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு உடனடியாக ஒரு ஹெல்ப்ஃபுல் மெசேஜ் கிடைக்கும். சரியா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அக்கரை காரம் இதை நிறைய முறைகளில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆகார கர்மம்னு சொல்லுவாங்க, அக்கரகார்னு சொல்லுவாங்க, அக்ரான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே ஒரு பெயரை தான் குறிக்கும். அக்கரகாரம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு செடியோட வேர் பகுதி, ஒரு மூலிகை செடியோட வேர் பகுதி. இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழு உடலில் இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியாஸ், தேவையில்லாத தொற்றுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணும். எஸ்பெஷலி இது பார்த்திங்கன்னா உள்நாக்கு வளர்ச்சி, நாக்கில் ஏற்படக்கூடிய நாக்கு புண், அச்சிரம், வாய்களில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம், பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தை, புழுக்கள், இது எல்லாத்தையுமே சரி செய்து உடல் மேனியை சரிவர பராமரிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. சரிங்களா? அதே போல் தளர்ச்சியான உடலை மறுபடியும் இருக செய்யும். இதை பயன்படுத்துகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. இந்த அக்கரகார வேரை எடுத்து பொடியாக பொடிச்சு சூரணமாக செஞ்சு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு பழம் அக்கரகாரம் சூரணம் இருக்குன்னா ஒரு படி அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதை கொதிக்க விட்டு கால் படியாக சுண்டின பிறகு இதை வாயில் வச்சு கொப்புளித்து துப்பலாம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது வாயில் பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வாய் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும். சரியா? இல்லை இதை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதே கஷாயத்தை காலையில், அதாவது சர்க்கரையை சேர்த்து காலையில் 1 ounce, மதியம் 1 ounce, சாயந்தரம் 1 ounce, இப்படி நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணும் போது, எடுத்துக்கும் போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அத்தனை வித வகையான பிரச்சனைகளும் சரியாகும். சிலருக்கு தொண்டையில் டான்சில் வளரும். சரியா? அந்த டான்சில் பிரச்சனை சரியாகும். தொண்டை புண், சிறுநாக்கு வளர்ச்சி, இதெல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பழங்காலத்து மருந்து. இது அனுபவ முறையில் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம மருந்தில் நிறைய விஷயங்களில் நாங்கள் சேர்க்குறோம். சரியா? இதை நீங்கள் முறையாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக பலன் 100% கிடைக்கும். ஓகேவா? இது உடலை லைட்டாக உஷ்ணம் பண்ணும். அதே போல் உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தொற்றுக்களையும் சரி பண்ணும். மெயினாக பற்களை பாதுகாக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அக்ரகார பொடியை ஒரு பற்பொடியாக கூட நீங்கள் பல் தேய்ச்சிக்கிட்டே வரலாம். சரிங்களா? கூட பல் சம்மந்தப்பட்ட கூட்டு பொடிகளை சேர்த்து நீங்கள் ஒரு பற்பொடியாக பயன்படுத்திக்கிட்டு வரும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேவா? இதை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கிட்டு வாங்க. ஒரு 15 நாளில் நீங்கள் நிரந்தர குணத்தை பார்க்கலாம். நிரந்தரமாக பற்களில் இருக்கக்கூடிய சொத்தைகள் எல்லாம் சரியாயிடும். பற்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உடம்பில் வயிற்றில் ஏற்படக்கூடிய பாய்சனிங் ப்ராப்ளம் எல்லாமே. சரியா? ஸோ பற்கள் உங்களுக்கு கிளியராக இருக்குது, மேனியாக இருக்குது, எந்த விதமான சொத்தையும் உருவாகலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அறவே தடுக்கப்படும். அதனால் நீங்கள் முதல்ல இதை செய்யுங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சரி, அடுத்த ஒரு நல்ல மூலிகையோட அடுத்த பதிவில் பார்க்கும் வரை
நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன்.